இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் மீது பாலியல் புகார் கூறி போராட்டம் மேற்கொண்டு வரும் மல்யுத்த வீரர்களுக்கு ஆதரவாக கருத்து கூறிய முதல்வர் ஸ்டாலின், கவிஞர் வைரமுத்து மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாடகி சின்மயி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டு பிள்ளையாக வலம் வந்த கவிஞர் வைரமுத்துவை பற்றி சின்மயி வெளியிட்ட ட்வீட் குறித்து சற்று விரிவாக காண்போம். ஒவ்வொரு முறை இந்தியாவில் பாலியல் குற்றச்சாட்டுகள் எழும்போதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என நீங்கள் ஆதரவு கொடுப்பது அற்புதம் என முதல்வர் ஸ்டாலினை கிண்டலடிக்கும் துணியில் ட்வீட் செய்துள்ள பாடகி சின்மயி, பெண்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக பேசும் அரசியல் கட்சி தலைவர்களால் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை பிறப்பதாக கூறியுள்ளார். ஆனால் இதுவரை எந்த பாலியல் தொல்லை குற்றச்சாட்டையும் விசாரிக்கும் வகையில் உள்புகார் குழுவை அமைக்கவில்லை என்றும், குறிப்பாக சினிமா துறையில் எழும் பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க இன்னும் முறையான அமைப்பை ஏற்படுத்தவில்லை எனவும் பாடகி சின்மயி ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 17க்கும் மேற்பட்ட பெண்கள் உங்கள் நண்பர் அல்லது ஆதரவாளரான வைரமுத்து மீது புகார் அளித்த போதும் உங்களுடன் மிக மகிழ்ச்சியுடன் உலா வரும் அவர் புகார் கூறும் பெண்களை அமைதியாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் பாடகி சின்மயி. தமிழகத்தில் வேறு அரசியல்வாதிகளே இல்லை என்பது போல் வைரமுத்துவை தொடர்ந்து திமுக முன்னிலைப்படுத்துகிறது என ஆவேசம் காட்டிய பாடகி சின்மயி, சமாதானம் பேச அழைத்த வைரமுத்து செல்போன் அழைப்புகள் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் ஒப்படைத்ததாகவும் தனது ட்வீட்டில் சின்மயி குறிப்பிட்டுள்ளார். தந்தையின் நடத்தை குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பே தனது குடும்பத்துக்கு தெரிய வந்ததாக கவிஞர் வைரமுத்துவின் மகன் கார்கி குறுந்தகவல் அனுப்பி உறுதிப்படுத்தியதாகவும் சின்மயி தெரிவித்துள்ளார். இந்திய தடகள சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் சிங் மற்றும் வைரமுத்து இடையே வேறு வேறு விதிகள் இருக்க முடியாது என கூறியுள்ள பாடகி சின்மயி, உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் மிக நெருக்கமாக உள்ள வைரமுத்து மீது 17க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் அளித்த போதிலும் அவர்களை அமைதியாக்கி செயல்திறன் மிக்க பெண்களின் எதிர்கால கனவுகளை பாழாக்கிவிட்டார் என தெரிவித்ததுடன், எங்கள் அனைவரையும் விட வைரமுத்து ஒன்றும் திறமைசாலி அல்ல என ஆதங்கம் தெரிவித்துள்ளார். உங்களின் மூக்குக்கு கீழே இவை அனைத்தும் நடைபெறுகின்றன என கூறியுள்ள பாடகி சின்மயி, தமிழகம் முழுவதும் உள்ள பணியிடங்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் தயவு செய்து உரிய நடவடிக்கை எடுங்கள் என வலியுறுத்தியுள்ளார். வைரமுத்துவுக்கு உள்ள அரசியல் தொடர்புகளால் அவருக்கு எதிராக பேச பலரும் அச்சமடையும் வேளையில் தனது துறையால் ஒதுக்கப்பட்டவள் என்ற முறையில் தான் துணிந்து வைரமுத்துவுக்கு எதிராக குரல் எழுப்பி வருவதாக சின்மயி கூறியுள்ளார். தங்கள் துறையில் அனைத்து இடங்களிலும் பாலியல் அத்துமீறல்களை தடுக்க வழிவகை செய்ய வேண்டும் என பாடகி சின்மயி வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி மற்றும் திரைத்துறையில் பெண்கள் மற்றும் ஆண்கள் தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இதேபோல் கடந்த 23ஆம் தேதி மல்யுத்த வீரர் வீராங்கனைக்கு ஆதரவாக நடிகர் கமல்ஹாசன் வெளியிட்ட ட்வீட்டை கிண்டலடித்த பாடகி சின்மயி, சினிமா துறையில் ஒரு பெண்ணுக்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்ட நிலையில் பொயட் மரியாதைக்குரியவர் என்பதால் சிலர் வாய்மூடி மௌனமாக இருப்பதாக கிண்டலடித்தார். மொத்தத்தில்
டெல்லி மல்யுத்த போராட்ட வீரர் வீராங்கனைகளின் எழுச்சி பாடகி சின்மயி போன்றவர்களையும் எழுச்சி அடைய வைத்துள்ளதாகவும் கவி பேரரசை ஒரு கை பார்க்க சின்மயி தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது.